السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சென்னை அடையார் குராசானி பீர் மஸ்ஜிதில் நடைபெற்று வருகிற நமது ஜாமியா அல் ஹுதா அரபிக் கல்லூரியில் நாசிரா பிரிவு, ஹிஃபுது பிரிவு, ஆலிம் வகுப்பிற்கான ஜும்ராக்கள் ஆகிய வகுப்புகளில் பாடங்கள் நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் சேர்க்கையும் நடைபெற்று வருகிறது. உலகக் கல்வி, மார்க்க கல்வி ஆகிய இருவழி கல்விகள் போதிக்கப்படுகிற நமது மாணவர்களுக்கு அவர்களின் உணவு வகைக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உங்களது சதகா, ஜக்காத் வழங்கி ஆதரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு மருத்துவமனை செலவுகள் கஷ்டங்கள் இல்லாமல் அல்லாஹு நிம்மதியாக சந்தோஷமாக அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்று குர்ஆன் ஷரீஃபினுடைய நிறைவான ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கத்தம் செய்து துஆ ஓத தயாராக இருக்கிறோம். இன்று ஓதப்பட்ட பல்வேறு சூறாக்களில் சூரத்து வல் ஃபஜ்ர், வல் ஃபஜ்ர் என்றால் காலை விடியல், அதன் மீது சத்தியமாக என்று சொல்லி தொடங்கி அல்லாஹ் கடைசியிலே, அந்த சூறாவுடைய கடைசியிலே மௌத்தை குறித்து சொல்கிறான். விடியல் என்பது பிறப்பு. மனிதன் பிறக்கிற பொழுது சூடு, உற்சாகம், உத்வேகம் எல்லாம் அவனோடு பிறக்கிறது. கடைசியில் ஆடி அடங்கி ஆவியும் அடங்கி மரணத்தை அவன் தழுவுகிற பொழுது அமைதி அடைந்து விடுகிறான். எனவே அல்லாஹ் அந்த சூறாவுடைய கடைசியில் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, நீ ரப்பிடத்திலே திரும்பி வா. ராலியத்தம் மர்தியா, நீயும் அவனை பொருந்தி கொண்டாய், அவனும் உன்னை பொருந்தி கொண்டான். ஃபதுகுலி ஃபீ இபாதி, நீ வந்து என்னுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்களோடு நீ சேர்ந்து கொள். ஃபதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்திலே நீ பிரவேசிப்பாயாக என்று அந்த மரணிக்கிற தருவாயிலே இருக்கிற மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற அந்த காட்சி இந்த வசனத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, இந்த யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் பல்வேறு உண்மைகள் அதிலே பிரசன்னமாகுவதை நாம் பார்க்க முடியும். நஃப்ஸே முத்மஇன்னா என்றால் அமைதி பெற்ற ஆத்மா என்ற அர்த்தம். நஃப்ஸு என்பது அது இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே குரங்கை போல தாவக்கூடியது, வஸ்வசாக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியது. நஃப்ஸே அம்மாரா அதனுடைய முதல் ஸ்டேஜ், தீயதை கொண்டு ஏவக்கூடியது. தீயதை கொண்டு ஏவக்கூடிய நஃப்ஸ் அம்மாராவுடைய கட்டத்தில் அதற்கு பதட்டம் இருக்கும், பரபரப்பு இருக்கும், அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. அந்த நஃப்ஸுக்கு எப்பொழுது நிம்மதி அமைதி ஏற்படும் என்றால் அல்லாஹுடைய திக்ரை கொண்டு, அல்லாஹுக்கு முழுமையாக இபாதத் செய்வதை கொண்டு அந்த நஃப்ஸுக்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது, அது அடங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட நஃப்ஸை முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவாக ஆகுவதற்கு நமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் இங்கே இதை எப்பொழுது சொல்கிறான் என்றால், மரணத்தினுடைய தருவாயிலே இருக்கிற பொழுது நல்ல ஆத்மாக்களை பார்த்து இந்த சோபனமான செய்தியை சொல்லி வரவேற்கிறான். எப்படி வரவேற்கிறான்? யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, ரப்பிடத்திலே நீ திரும்பி வா என்று
கூறுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த வாசகத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரப்படத்திலே வா அப்படின்னு சொல்லலை, திரும்பி வா அப்படிங்கிறான். திரும்பி வா அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எங்கிருந்து நீ வந்தாயோ அங்கேயே திரும்பி வா அப்படின்னு அர்த்தம். பொதுவாக வருதல் வருகை என்பதற்கும் திரும்பி வருகை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிரதமர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தார். அப்போ நம்ம செய்தியில் எப்படி சொல்லுவாங்க? பிரதமர் சென்னைக்கு வருகை அப்படின்னு போடுவாங்க, செய்தி சொல்லுவாங்க. திரும்ப சென்னையிலிருந்து அவர் டெல்லிக்கு போகும் பொழுது பிரதமர் டெல்லி வருகைன்னு போட மாட்டாங்க, அங்கேருந்து தானே வந்திருக்காரு. இப்போ எப்படி போடுவாங்க செய்தியில்? பிரதமர் டெல்லி திரும்பினார் இல்லையா? அதே மாதிரி திரும்பினார் அப்படின்னு சொன்னாலே எங்கிருந்து நாம் வந்தோமோ அங்கேயே திரும்ப நாம் சென்றால்தான் அதற்கு திரும்புதல் என்ற அர்த்தம். சங்கைக்குரியவர்களே, மனிதன் அவனுடைய ஆரம்பம் என்ன? அவன் எங்கிருந்து வந்தான்? எங்கிருந்து வந்தான் என்பது இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மனிதர் இறந்து விட்டால் நாம் என்னங்க சொல்ல வேண்டும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹி, நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். வ இன்னா இலைஹி, நாமும் அவன் நடுவிலே திரும்பி செல்லக்கூடியவர்கள். அப்படின்னா நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கிருந்து வந்தோம்? அங்கிருந்து தான் வந்தோம், அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தோம். எனவே அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். நமக்கு அல்லது உங்களுக்கு எந்த ஊர்? எந்த ஊருங்க? சென்னை என்று நீங்கள் சொல்ல முடியாது, எந்த ஊரையும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்தவாசி தான். வந்தவாசினா புரியுதா? அந்த வந்தவாசி அல்ல, நாம் எல்லாரும் இந்த துனியாவுக்கு வந்தவாசி. நம்முடைய சொந்த ஊர் இது அல்ல. அப்போ சொந்த ஊர் எது? எங்கிருந்து வந்தோமோ அதான சொந்த ஊர். அங்கே நாம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ரூஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் திரும்பி வா அப்படின்னா ரூஹ் எங்கிருந்து வந்தது என்ற குறிப்பு இங்கே காணப்படுகிறது. ஹதீஸில் வருது, இன்றும் கூட ஓதப்பட்ட வசனத்தில் இல்லியீன் என்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது, ஒரு மக்காம் இருக்கிறது. ரூஹுகள் எங்கே இருக்கிறது, ரூஹனுடைய இருப்பிடம் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகிறார். நல்ல ஆத்மா ரூஹுகள் பொதுவாக எங்கே இருக்கிறது என்றால் 7வது வானத்தில் அரிசிக்கு கீழே அரிசினுடைய நிழலில், அதுதான் ரூஹனுடைய இடம். அங்குதான் எல்லா ரூஹும் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? மனிதனை படைக்கிறான். ஆரம்ப மனிதனை களிமண்ணிலிருந்து படைத்தான். அதற்கு பிறகு எல்லா மனிதர்களையும் முறைப்படி அவன் படைக்கிறான். பல ஸ்டேஜ்களை கடந்து மனிதன் வருகிறான். விந்தாக இருந்து இரத்த கட்டியாக மாறி சதக்கட்டியாக மாறி இப்படி 40 நாளுக்கு இடையிலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. 4வது மாதத்திலே அல்லாஹ் ரூஹ் ஊதுகிறான். 4வது மாதத்தில் ரூஹ் ஊதுகிறான். அதுக்கு முன்னாடி சில கஷ்டமாக இருந்தால் கூட கலைத்தா கூட பெரிய குற்றம் அல்ல. ஆனால் ரூஹ் ஊதப்பட்ட பிறகு 4 மாதத்துக்கு பிறகு இந்த கருவை கலைச்சிங்கன்னா கொலை செய்த குற்றம் ஏற்படும். மார்க்கம் அதற்கு அனுமதிக்க முடியாது. பொதுவாக கருவை கலைக்கக்கூடாது என்பது வேறு விஷயம். ஆனால் சில சமயத்தில் உயிருக்கு ஆபத்து என்ற கட்டத்தில் நிர்பந்தம் என்பது வேறு விஷயம். ஆக சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்போ 4வது மாதத்தில் ரூஹ் ஊதப்படுது. இந்த ரூஹ் எங்கிருந்து ஊதப்படுது? எங்கிருந்து இந்த ரூஹ்? எல்லியில் இருந்துச்சு. எல்லியின் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்தானம். அங்கிருந்து இந்த ரூஹை அல்லாஹ் தஆலா, எல்லா மனிதனுடைய ரூஹும் அங்குதான் என்ன செய்தது? இருந்தது. அங்கிருந்து அல்லாஹ் ஒவ்வொரு உடலுக்கும் அதுக்கு தோதுவான ரூஹை அல்லாஹ் அனுப்புகிறான், ஊதுகிறான். அந்த ரூஹு அந்த உடலோடு ஒட்டுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய உயிர் துடிப்பும் அதிகமாகிறது. இப்போ நாம் சிந்தித்து பார்த்தால், இப்போ எங்கிருந்து வந்தது? எல்லியில் இருந்து வந்துச்சு, அங்கிருந்து வந்தது. திரும்ப அது எங்கே திரும்ப வேண்டும்? அதே இடத்திற்கு, அரிசிக்கு கீழே அல்லாஹ் இடத்திலே அது திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால் அது அதற்குரிய இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டது என்று அர்த்தம். அல்லாஹ் அந்த நசீபை நம்ம எல்லாருக்கும் தரணும். இப்படி நீங்கள் சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு போனீங்க, திரும்ப அமெரிக்காவிலேருந்து சென்னைக்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டீங்க, சந்தோஷம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்கள் வந்த இடத்துக்கு திரும்பி போகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கன்னு அர்த்தம். வர வேண்டிய இடத்துக்கு வரலன்னு அர்த்தம். ரப்புல் ஆலமீன் நாம் வந்த இடத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நசீபை நமக்கு தர வேண்டும்.
நாம் இப்பொழுது சிந்திக்கிறோம், இருஜழி இலா ரப்பிக்கு, ரப்பிடத்திலே திரும்பி வா, அங்கிருந்தா நீ வந்தாய், அங்கேயே வந்துடு என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இருஜழி இலா ரப்பிக்கு, அமைதி பெற்ற ஆத்மாவாக இருந்தால்தான் ரப்பிடத்திலே திரும்ப முடியும். நஃப்ஸு அமைதி பெறவில்லை என்றால், அடங்கவில்லை என்றால் அது ரப்பிடத்திலே திரும்பாது, அது வழி தவறி எங்கேயோ சென்றுவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அதற்கு முன்னர் நஃப்ஸு எப்படி ஆகிவிட வேண்டும்? அமைதி பெற்றதாக ஆகிவிட வேண்டும். நம்ம நஃப்ஸு, என்னுடைய நஃப்ஸு, உங்கள் நஃப்ஸு அமைதி பெற்றதாக இருக்கிறதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் நெஞ்சை தொட்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும். பரபரப்பாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது, இப்படியா அப்படியா என்று டென்ஷனாக இருக்கிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நஃப்ஸு அமைதி ஆகலை அப்படின்னு. சந்தோஷம் வந்தால் எகிரி குதிக்கிறான், சோதனையும் வேதனையும் வந்தால் அப்படியே சோர்ந்து போகிறான். அப்போ அந்த நஃப்ஸு ஒரு சம நிலையில் இல்லைன்னு அர்த்தம். ஹவுசுல்லாஹ் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மிகப்பெரிய மகான், வலிகள் கோமான். ஆனால் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரரும் கூட. அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் நடந்துச்சு, கப்பலில் அவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துச்சு. பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிற போது தகவல் சொல்லப்படுகிறது, மகானவர்களே உங்களுடைய கப்பல், உங்களுக்காக சரக்கேற்றி கொண்டு வந்த கப்பல் கடலிலே கவிழ்ந்து மூழ்கிவிட்டது என்று சொல்கிறாங்க. நாமளாக இருந்தால் ஆடி போயிடுவோம் இல்லையா? நமக்கு பேச்சும் ஓடாது, ஒன்றும் ஓடாது, அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவோம். ஆனால் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஏடா கப்பல் கவுந்த மாதிரி கணத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிலை குலைந்தவனை பார்த்து அப்படி சொல்லுகிறோம். ஆனால் ஹவுசுல்லாஹ் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு சொல்லப்பட்டது கப்பல் கவிழ்ந்து விட்டது. யாரோ கப்பல் அல்ல, உங்கள் கப்பல் கவிழ்ந்து விட்டது. எவ்வளோ பெரிய நஷ்டம்! கேட்டு அதிர்ச்சி அடையணும்ல, அதிர்ச்சி அடையலை. உடனே அவர்கள் இப்படி குனிந்தார்கள், சற்று நேரம் மௌனமாக இருந்தார்கள். மௌனமாக இருந்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு தகவல் வருகிறது. அந்த தகவல் மெசேஜ் ராங் மெசேஜ். கப்பல் கவிழவில்லை, பத்திரமாக தரை திரும்பிவிட்டது, கரை திரும்பிவிட்டது, எந்த சேதமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை என்ற ஒரு நற்செய்தி என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்பொழுதும் அவர் என்ன செய்தார்? கொஞ்ச நேரம் இப்படி குனிந்திருந்தார். குனிந்திருந்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. முதல்ல சோகமான செய்தி சொல்லப்பட்டது, அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு சந்தோஷமான செய்தி சொல்லப்படுகிறது, அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நமக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டுதல் என்ன? ஒரு சோகமான செய்தி கிடைச்சா நம்ம என்னங்க சொல்லணும்? என்னங்க சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி வந்தால் அப்போ தான் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இதுதான் சராசரி ஒரு மூமினுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல். நாம் சோகத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ், துன்பத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நாம் சொல்லக்கூடாது. அந்த நிலையை அடைஞ்சால் நாமளும் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? சோகத்தை கொடுத்தா உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு அவன் முடிவெடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் தாங்க முடியாது. அப்போ அதனால் நாம் பலகீனமாக இருக்கும் பொழுது நம்ம எல்லா நேரத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. ஆனால் எப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்? ஹவுசுல் ஆலம்கிட்ட கேட்டாங்க, சோகமான செய்தி சொல்லப்பட்ட பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்ட பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. ரெண்டு முரண்பட்ட நிலைகளிலே முரண்பட்ட செய்திகள் வருகிறது, ஆனால் ஒரே மாதிரியான ரியாக்ஷன். இது என்ன எதுன்னு கேட்டாங்க. அப்போ ஹவுசுல்லாஹ் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு சொன்னாங்க, நான் சோகமான செய்திக்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை, சந்தோஷமான செய்திக்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை. இப்போ எதுக்கு சொன்னீங்கன்னு கேட்கும் பொழுது, சோகமான செய்தி சொல்லப்பட்ட பொழுது நான் சற்று நேரம் தியானம் செய்தேன், என் கல்வை உற்று நோக்கினேன். அந்த கல்பு அந்த சோகமான செய்தி கேட்டு அப்படியே துவண்டு விட்டதா, அப்படியே துவண்டு போய் சோகமாக இருக்கிறதா, அல்லது அதற்கு முன்னர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அமைதியாக, சலசலப்பு இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிறதா என்று நான் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்திக்கு முன்னர் என்னுடைய கல்வி எந்த நிலையில் இருந்ததோ அதே அமைதியான நிலையில் தான், பதட்டம் இல்லாமல், பரபரப்பு இல்லாமல், சோகம் இல்லாமல் என் கல்வி இருந்ததை நான் நோட்டமிட்டேன். இப்படிப்பட்ட கல்வை நஃப்ஸை தந்த ரப்பே உனக்கு இல்லா புகழும் என்று சொன்னேன். அடுத்து சந்தோஷமான செய்தி எனக்கு சொல்லப்பட்டது. சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்ட பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்.
சந்தோஷமான செய்திக்காக மட்டும் நான் சொல்லலை, மாறாக சந்தோஷமான செய்தி சொல்லப்பட்ட பிறகு என்னுடைய கல்வை உற்று நோக்கினேன். அப்படி உற்று நோக்கிய பொழுது துள்ளுகிறதா, துள்ளல் போடுகிறதா, ஆட்டம் போடுகிறதா? வெற்றி வந்தால் மனிதன் ஆட்டம் போடுகிறான், சந்தோஷம் வந்தால் துள்ளி குதிக்கிறான். அப்படி நப்சு ஆட்டம் போடுதான் பார்த்தேன். இல்லை, அந்த நேரத்தில் அந்த செய்தி வருகிற பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது. ஒரே நிலை, சமநிலை, பரபரப்பில்லாத, மாற்றம் இல்லாத, துடிப்பில்லாத ஒரு நிலை. இதுதான் நப்சே முத்துமைன்னா, அமைதி பெற்ற ஆத்மா. எல்லா நிலைகளிலும் ஒரே நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. மௌத்தாகும் பொழுது இந்த நிலையை அடைந்து நாம் மௌத்தாகணும். அப்படி மௌத்தாகக்கூடிய நசீபல்ல நமக்கு தரணும். யா ஐயத்துவன் நப்சல் முத்துமைன்னா, கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், அமைதி பெற்ற ஆத்மாவே இருஜிஇ, நீ திரும்பி வா. அமைதி பெற்றால்தான் ரப்பிடத்திலே திரும்பி போக முடியும் என்பது ஒன்று. ராலியத்தம் மரலியா, நீயும் அவனை பொருந்தி கொண்டாய், அவனும் உன்னை பொருந்தி கொண்டான். எனவே நாம் அல்லாஹுவை பொருந்தி கொண்டால்தான் நம் நப்சு அமைதி அடையும். நம்ம அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளலை, அவனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலை, நமக்கென்று ஒரு இஷ்டம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது, வெறுப்பும் இருக்கிறது. நாம் நினச்ச மாதிரி நடந்தால் சந்தோஷம், நாம் நினச்ச மாதிரி நடக்கலைன்னு சொன்னால் என்ன அல்லாஹ் அந்த மாதிரி பண்ணிட்டானே, வாயால் சொல்லாட்டா கூட அதுதான நிலைமை. நான் என்ன செய்தேன், சில பேர் நான் என்ன பாவம் செய்தேன், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், பாவமே செய்யாத மாதிரி. நம்ம எங்கெங்க பாவம் செய்யாமல் இருக்கிறோம்? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் என்ன பாவம் செய்தேன், நான் தொழுகையில் குறை வச்சேனா, நோம்பில் குறை வச்சேனா, சரி தொழுகையில் குறை வைக்கிறேன்னு உனக்கு தான் தெரியுது, அல்லாஹ்வுக்கு தெரியும்ல நீ குறை வச்சியா இல்லையான்னு. சரி, அது போகட்டும். ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை, கலாவை ஏற்றுக்கொள்கிற மனநிலை எனக்கும் உங்களுக்கும் வந்தால் அந்த நப்சு அமைதி பெற்ற ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. அப்பொழுது இறுதி இலா ரப்பிக்கு, ரப்பிடத்திலே திரும்பி செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கிருந்து வந்ததோ அங்கேயே நீங்கள் திரும்பி செல்ல முடியும். அப்படி நப்சு முத்துமைன்னு ஆகலை, நப்சு அடங்கலை, அமைதி ஆகலை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ அது எங்கே தான் போகும்? எங்கிருந்து வந்துச்சோ அங்கே போகாது, எங்கே போகக்கூடாதோ அங்கே போய்விடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. அப்போ இறுதி இலா ரப்பிக்கு ராலியத்தம் மரலியா, நான் சுருக்கி சொல்கிறேன், ஒரு நீண்ட விளக்கங்களை கொண்ட ஒரு வசனம். ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, அல்லாஹ் கடைசியில் சொல்கிறான். இப்போ மௌத்தாகிற சமயத்தில் நாம் சந்தோஷமாக மௌத்தாகணுமா, கவலையோடு மௌத்தாகணுமா? என்னங்க, மௌத்துடைய சமயத்தில் எந்த நப்சாவது மௌத்தை கபூல் செய்யுமா, ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. ஆனால் இந்த சந்தோஷமாக திருப்தியாக நம்ம மௌத்தாகணும். அப்படி மூத்தானா தான் யா ஐயத்துஹன் நப்சுல் முத்துமைன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே திரும்பி வா அப்படின்னு நல்லா சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நமக்கு மௌத்து யாருமே விரும்புறது இல்லையே. நானும் விரும்பலை, நீங்களும் விரும்பலை. மௌத்தாகக்கூடாதுன்னு போய் நம்ம நினைக்கிறோம். யாராவது விரும்பியா மௌத்தாகிறாங்க? மௌத்து வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிறான். சில பேருக்கு மௌத்தை பற்றி பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மனுஷனுக்கு எப்போ பார்த்தாலும் மௌத்தை பற்றியே பேசி பயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஆயிஷா நாய் கேட்டாங்க, யாரை சொல்லலாம், யார் தான் மௌத்தை விரும்புவா? எல்லாரும் மௌத்தை வெறுக்கத்தானே செய்வாங்க, பின்ன எப்படி சந்தோஷம் வரும், பின்ன எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரும் என்று சொன்ன பொழுது ஹஸரத் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை அப்படி இல்லை. ஒரு மூமினுடைய ஆத்மா கடைசியில் விடை பெறும் பொழுது அவனுக்கும் மௌத்து பிடிக்காது தான், மௌத்து வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமார்களை அனுப்பி அவன் மௌத்துக்கு பிறகு போகக்கூடிய சொர்க்கத்தை காட்டுவான். அந்த ரம்மியமான அந்த அழகான அந்த காட்சியை காட்டி உனக்கு அப்படி இருக்குது, அங்கே இங்கே இப்படி இருக்குது என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த நற்செய்திகள் சொல்லும் பொழுது அதற்கு மௌத்தின் மீது ஆசை வந்துவிடும். அப்போ மௌத்தானத்தான் அங்கே போக முடியும். அந்த நிலையில் அவங்க ரூஹை என்ன செய்வான், கைப்பற்றுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்டவர்களாக இருந்தால், கெட்ட ஆத்மாவாக இருந்தால், அமைதி பெற்ற ஆத்மாவாக அது இல்லை என்றால் அப்போ நரகத்தை காட்டப்படும். நீ இங்கே தான் போய் சேர வேண்டும், உன்னுடைய இடம் இங்கே தான் நான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நரகத்தை காட்டுவான். நரகத்தை பார்த்த பிறகு மூத்தாகிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? மனிதன் பயப்படுவான், பதறுவான், போக மாட்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். ஆக எல்லா ஆத்மாவிற்கும் கடைசி நேரத்தில் மௌத்தை அல்லாஹ் தஆலா பிரியமானதாக நல்ல ஆத்மாவுக்கு ஆக்கி விடுவான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஹு, அல்லாஹுவை சந்திப்பதற்கு யார் விரும்பினார்களோ
அவர்களை சந்திக்க அல்லாஹ்வும் விரும்புகிறான். மன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றார்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கிறான். மௌத்துங்கிறது என்னங்க? மௌத்தா போன பிறகு நம்ம போய் சேர வேண்டிய இடத்திற்கு, நம்முடைய மூலத்திற்கு, அசலுக்கு நாம் திரும்பி விட்டால் யாரை தான் சந்திப்போம்? சந்திக்க வேண்டியவனைத்தானே சந்திப்போம், இல்லையா? சஹாபாக்கள் எப்படி மௌத்தை கொண்டாடினாங்க? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்துடைய கடைசி நேரத்தில் இருக்கிறாங்க. மயக்கம் வருது தெரியுது, மயக்கம் வருது தெரியுது. இந்த கஷ்டமான நிலையை பார்த்து மனைவி யா வைலத்தா, சோகமே அப்படின்னு நினைச்சுதாங்க. தன்னுடைய கணவருடைய மௌத்தை நினைத்து சோகத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் உணர்வு பெற்ற பிறகு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஹஜ்ரத் பிலால் சொன்னாங்க, என்ன யா வைலத்தாவா? இல்லை இல்லை, யா ஃபரஹத்தா, சந்தோஷமே, மகிழ்ச்சியே. எந்த ஒரு நாளுக்காக நான் காத்திருக்கிறேனோ அந்த நாளை நீ எப்படி கைசேதமாக நினைக்கலாம்? அதாவது கதன் நல்கா முஹம்மதம் வஹிஸ்பா. அவங்க சொல்றாங்க, நான் இப்போ மூத்தா போனாலும் அடுத்த வினாடி ரசூலுல்லாவை சந்திப்பேன், சஹாபாக்களை சந்திப்பேன். அந்த சந்திப்புக்காண்டு தான் ஏங்கி தவிக்கிறேன். எனவே இது கொண்டாட்டம் எனக்கு, இதை திண்டாட்டம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட நல்ல மரணத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம், யா யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, திருப்தியான நிலையில அல்லாஹ்விடத்திலே திரும்பி வா என்று சோபனம் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு நசீபு அல்லாஹ் தருவானாக. ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் என்ன சொல்வான்னா, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ கவனிக்கணும், எடுத்த உடனே நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்ல மாட்டான். ஃபதுகுலி ஃபி இபாதி, முதல்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய நல்லடியார்கள், என்னுடைய நேசர்கள், வழிமார்களோடு போய் சேரு. அதுக்கு பிறகு எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து எங்கே வாங்க? சொர்க்கத்துக்கு வாங்க. தனிமையாக சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க. யாரோடையும் சேராமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. நீங்கள் தனிமையிலே நான் டைரெக்டாக நான் மட்டும்தான் போக வேண்டும், நரகத்தான் போகணும். என்ன, நரகத்துக்கு தான் தனியாக போவான். அதை பற்றி விரிவாக பேசணும். சங்கைக்குரியவர்களே, ஆக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் யார் நல்லோர்களோடு தொடர்புடைய இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய தொடர்பிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா இங்கே அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள், நல்லோர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் நாளை மூத்தா பண்ண பிறகும் அதே தொடர்பில் அவங்களோடு போய் சேருவதற்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வஸ்திரம் நமக்கு நற்செய்தி சொல்லுகிறது. ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து வதுகுலி ஜன்னதி, அதற்கு பிறகு என்னுடைய சொர்க்கத்திலே நீ வா, நுழைந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சங்கைக்குறிகளுடைய ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். இந்த சோபன செய்தி எப்படி சொல்லப்படும்? மரணத்தினுடைய தருவாயில் நல்ல ஆத்மாக்களுக்கு சொல்லப்படும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னென்னா, அவங்க வஃபாத்தானது தாயிஃபில், அங்கே தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மௌத்தாகி அவங்களுடைய ஜனாசாவை எல்லாம் ரெடி பண்ணி வைத்திருக்கும் பொழுது இங்கிருந்து ஒரு பறவை வந்தது. அந்த பறவை இதுவரைக்கும் அவங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அப்படி ஒரு அஜீப கரீபான ஆச்சரியமான வினோதமான பறவையை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பறவை ஜனாசாவுக்குள்ளே பூந்துருச்சு. ஏன் வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, அது என்னது யாருக்குமே தெரியலை. ஆனால் போனது வெளியே வந்துச்சா யாரும் அதை பார்க்கலை. இப்பொழுது அந்த ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்கிற பொழுது அந்த அடக்கம் செய்கிற அந்த நேரத்தில் ஜனாசா தொழுகை நடைபெற்று கடைசி அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு அசரீரி கேட்கிறது. என்ன அசரீரியா? ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, ரப்பிடத்திலே திரும்பி வா, ஃபதுகுலி ஃபி இபாதி, நீயும் பொருந்தி கொண்டாய், அவனும் பொருந்தி கொண்டான், என்னுடைய அடியார்களோடு சேர்ந்து வதுகுலி ஜன்னதி, எங்கே சேர்ந்து கொள், சொர்க்கத்திலே நுழைந்து கொள் என்ற நற்செய்தி யாரோ ஓதுற மாதிரி கேட்குது. எல்லாரும் அங்கே எங்கேயும் பார்க்குறாங்க, ஓதுறால காணும், சத்தம் மட்டும் கேட்குறது. அப்படின்னா அந்த இப்னு அப்பாஸனுடைய அந்த முடிவு சோபனமான ஒரு முடிவு என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். அல்லாமா ஹாஃபிஸ் தபுரி அவர்கள் இன்னொரு சம்பவத்தை அஜாயிப் என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது ஃபத்தான் அபு ஹாஷிம் என்பவர் தலைமையில் ஒரு இஸ்லாமிய படை செல்கிறது. போன இடத்துல ரோமாபுரியினுடைய அந்த அரசருடைய ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி எல்லோரும் அரசருக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்படுறாங்க. அப்படி நிறுத்தப்படுகிற பொழுது அந்த அரசரை, ஒரு கிறிஸ்தவ அரசர், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினீங்கன்னா விடுதலை செய்வேன்,
இல்லைன்னா உங்களை கொன்னுடுவேன்றார். முதலாவது ஆள் பயந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார். ரெண்டாவது ஆளும் பயந்து மாறிட்டார். மூணாவது ஆளும் பயந்து போய் மாறிட்டார். நாலாவது ஆள் நான் மாறவே மாட்டேன், ஈமான்ல தான் இருப்பேன்னு சொன்னார். அப்படின்னா உன் தலையை நான் வெட்டிடுவேன்னு சொல்லி வெட்டி பக்கத்துலேருந்து ஆற்றுல போட்டுட்டான். மற்றவங்களாம் அதை பார்க்குறாங்க. ஆனால் ஆற்றுல போட்ட அந்த தலை கீழே வரைக்கும் போய் பழையபடி மேலே மிதந்து வந்தது. மிதந்து வந்து அவங்களை பார்த்து, எனக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமைன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜஇ இலா ரப்பிக்கு, ரப்பிடத்திலே வா, திரும்பி வா, ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்களோடு நீ நுழைந்து கொள், வதுகுலி ஜன்னதி, சொர்க்கத்திலே நீ நுழைந்து கொள் என்ற செய்தி, நற்செய்தி எனக்கு சொல்லப்பட்டு விட்டது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த இறந்து போன அந்த தலை பேசியது. அந்த சம்பவத்தில் அங்கிருந்த எல்லா கிறிஸ்தவர்களும் பார்த்தார்கள், கேட்டார்கள், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு எஞ்சிய இந்த முர்த்ததா போனாங்கள்ல, மதம் மாறி போனாங்கள்ல, அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். பிறகு அவர்கள் அந்த மந்திரி அந்த மன்னருடைய நாற்காலி ஆட்டம் கண்டு விட்டது என்று வரலாற்றை எழுதுகிறார். இந்த ரெண்டு செய்தியுமே இப்னு கசீரில் பதிவாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, ஆக நல்ல செய்தி சொல்லப்படுகிற, நல்ல முடிவு ஏற்படுகிற ஒரு நிலையை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.